வணக்கம். நான் உங்கள் நாடோடி. இன்று நாம் காணப்போவது கோவா. கோவா நகரம் போர்த்துகீசியர்களின் ஆளுகையின் கீழ் இருந்ததால் அதன் வாழ்வு முறையில் போர்த்துகீசிய பாதிப்பு பளிச்சென தெரிவதை இங்கு முதலாக வரும் பயணிகள் கட்டாயம் உணர்வார்கள். இந்த நகரத்தில் வாழும் மக்கள் தங்கள் பாரம்பரியத்தின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள். அதன் காரணமாகவே இந்நகரத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கும் கட்டிடங்களையும் அடையாள சின்னங்களையும் கவனத்துடன் சிறந்த முறையில் பராமரித்து வருகின்றனர். மேலும் பாங்காக், இபிசா போன்ற உலக புகழ்பெற்ற கடற்கரை பிரதேசங்களுக்கு செல்வது போலவே கோவாவிற்கும் உலகம் முழுவதிலும் இருந்து பயணிகள் சுற்றுலா வருவதற்கு விரும்புகிறார்கள். கோவாவின் வடக்கு திசையில் உள்ள கேண்டலிம் கடற்கரைக்கோ தலைநகர் பானாஜிக்கோ காலை வேளையில் சென்று பாரம்பரிய கடற்கரை உணவை ருசிப்பதிலிருந்து தொடங்கும் அன்றைய நாள் மிகச்சிறந்த ஆரம்பமாக இருக்கும். அதுவும் கோவாவை போன்ற ஒரு நாட்டில் ஒரு சில இடங்களில்தான் நீங்கள் பீருடன் காலை சிற்றுண்டியை எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் கேண்டலிம் நகர வீதிகளில் நீங்கள் காலார நடந்து செல்லலாம். இல்லையில் மோட்டார் சைக்கிள் வேண்டுமானால் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு 250 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படும். எனவே நீங்கள் காலை சிற்றுண்டிக்கு செல்லும் வழியில் உள்ள தெருவோர கடைகளில் மலிவு விலைகளில் தரமான பொருட்களை வாங்கி செல்லலாம். இங்கு டிஷர்ட்டிலிருந்து சன்கிளாஸஸ் வரை எது வேண்டுமானாலும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் கேண்டலிம் மற்றும் அஞ்சுனா கடற்கரைகளில் சனிக்கிழமைகளில் மட்டுமே காணக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் மிகவும் பிரபலம். கேண்டலிம் பகுதியில் மட்டும் கலங்கூட், பாகா, கேண்டலிம் என்று மொத்தம் 3 கடற்கரைகள் இருக்கின்றன. இந்த கடற்கரைகளில் தரகர்கள் மற்றும் முகவர்களை தொடர்பு கொண்டு ஜெட்ஸ்கை, பனானா ரைட் என்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டு பொழுதை கழிக்கலாம். அதோடு ஏதேனும் ஒரு கடற்கரை பீரை அறிந்து கொண்டே கோவாவின் கடற்கரை உணவை ருசிக்கும் அனுபவம் மிகவும் அலாதியானது. இதில் பிரிட்சோ என்ற குடில் பாகா கடற்கரையில் உள்ள குடில்களில் மிகவும் புகழ் பெற்றது. இந்த 3 கடற்கரைகளிலிருந்தும் முற்றிலும் வேறு ஒரு உலகத்துக்கே உங்களை அழைத்துச் செல்வது அஞ்சுனா கடற்கரையாகத்தான் இருக்க முடியும். இங்கு நீங்கள் உலக புகழ்பெற்ற ஜாயின் கர்லிஸ் உணவகத்திற்கு சென்று வித்தியாசமான உணவு வகைகளை ருசி பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் அமைதியின் இருப்பிடமான அஞ்சுனா பீச்சில் நீங்கள் புத்தகம் படிப்பது, வாக்மேனில் பாடல்கள் கேட்பது, மடிக்கணினியில் ஃபேஸ்புக் பார்ப்பது போன்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபடலாம். மேலும் மற்ற கோவா கடற்கரைகளைப் போலவே அஞ்சுனா பீச்சிலும் ஏராளமான குடில்கள் உள்ளன. அதிலும் குறிப்பாக கர்லிஸ் உணவகத்தின் ஹாக்கா விரும்பிகளின் கூட்டம் அலைமோதும். மந்தமான தெற்கு கோவா. கோவாவின் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடுகையில் தெற்கு கோவா பரபரப்பில்லாத வாழ்க்கை முறையை கொண்டுள்ளது. இந்த பகுதிகளில் புகழ்பெற்ற தேவாலயங்கள் சிலவற்றையும் அமைதியான கடற்கரைகளையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மேலும் கோவாவின் பிரசித்தி பெற்ற கடற்கரைகளில் ஒன்றான கோல்வா பீச்சும் இந்த பகுதிகளில் தான் இருக்கிறது. கோவாவின் பரபரப்பான வாழ்க்கை முறையை விரும்பாத குடும்பங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களுடைய விடுமுறையை கழிக்க தெற்கு கோவா மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும். கோவாவின் மாலை நேரம் முழுவதும் கேளிக்கை விரும்பிகளின் சொர்க்கமாக மாறிப்போயிருக்கும். இந்த நகரத்தின் இரவு விடுதிகளிலும் பப்களிலும் அதிகாலை 3 மணி வரை பாடல்களின் மொழி காதை துளைக்கும். அதிலும் குறிப்பாக வடக்கு கோவாவில் கலங்கூட் பீச்சுக்கு அருகே உள்ள கஃபே டிட்டோஸ் மற்றும் மாம்போஸ் இரவு விடுதிகளின் கேளிக்கை பிரியர்களின் கூட்டம் நிரம்பி வழியும். அது மட்டுமல்லாமல் இந்த வீதியில் நீங்கள் காலார நடந்து சென்றால் ஏராளமான தெருவோர பப்களும் மதுக்கடைகளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பப்புக்கு சென்று பாடல்களில் லயித்தபடியே மதுவை அருந்தலாம். இது தவிர சில கடற்கரை குடில்களிலும் இரவு விருந்துகள் கோலாகலமாக நடந்தேறி கொண்டிருக்கும். ஆனால் நகரத்தை விட்டு நெடுதூரம் கடற்கரைகளில் செல்வதால் திரும்பி வர கேப் வசதிகள் ஏதுமின்றி நீங்கள் தடுமாறும் நிலை ஏற்படலாம்.
கோவா ஒரு சுற்றுலா தலமாக அற்புதமான விடுமுறை கால கொண்டாட்டமாகவும் அடைவதற்கு சுலபமான இடமாகவும் இருக்கிறது. இந்த நகரத்தை தேடி உலகம் முழுவதிலுமிருந்து வரும் பயணிகள் இரவு விடுதி மற்றும் கடற்கரைகளை தாண்டி கோவாவில் காணக்கூடிய சுதந்திரத்தையும் குழப்பமான வீதிகளையும் நகரத்தின் வெப்பநிலையையும் அங்கங்கு ஒட்டி கொண்டிருக்கும் இந்திய தன்மையுமே பெரிதும் விரும்புகிறார்கள். மேலும் இங்கு சுற்றுலா வருபவர்கள் ஏதேனும் புத்தம் புதிய அனுபவத்தை பெற விரும்பினால் கடற்கரைகளில் ஒரு குடிலை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தங்கலாம். அப்படி தங்கும் பட்சத்தில் ஒரு சிறிய சாகச அனுபவம் உங்களை தீண்டுவது திண்ணம். நன்றி. இது உங்கள் நாடோடி. மற்றும் ஒரு பதிவில் காணலாம்.